அன்பர்களே, இன்று சென்னை நங்கநல்லூர் ஸ்ரீ சத்யநாராயண பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம். சென்னை மீனம்பாக்கத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நங்கநல்லூரிலே இக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு கோவில் கொண்டுள்ள அன்னை லலிதா திரிபுர சுந்தரியின் பெயரில் நங்கை நல்லூர் என அழைக்கப்படுகிறது. வைணவ குடும்பத்தில் பிறந்த ஒருவரை லலிதா தேவி ஆட்கொண்டு ஸ்ரீவித்யா முறைப்படி தன்னை ஆராதித்து வழிபடுமாறு உத்தரவிட்டார். அதையடுத்து தேவியின் பக்தராக மாறிய அவர் தங்கள் வீட்டிலேயே அம்பாளை ஸ்தாபித்து வழிபட்டு வந்தார். பக்தர்கள் பலரும் அங்கு வந்து வழிபட்டார்கள். இந்த நிலையில் அம்பிகை அவரிடம் கோவில் கட்டுமாறு கூற, அதன்படி 1970 சிறிய கோவில் ஒன்றை கட்டி அம்பிகையை ராஜராஜேஸ்வரியாக பிரதிஷ்டை செய்தார். அன்னை 16 வயது நங்கையாக கோவில் கொண்டமையினாலே ஊரும் நங்கநல்லூர் என ஆயிற்று. ஒரு நாள் அந்த பக்தர் சோழிங்கநல்லூர் தொட்டாச்சாரிய சுவாமிகளை தரிசித்த போது பெருமாளுக்கும் ஒரு ஆலயம் கட்டிடு என உத்தரவிட்டார். அதன்படி ராஜராஜேஸ்வரி ஆலய கோசாலை இருந்த இடத்தில் பெருமாளுக்கு கோவில் கட்டினார். பெருமாளுக்கு ஸ்ரீலக்ஷ்மி சத்யநாராயணர் என பெயரிட்டு பிரதிஷ்டை பண்ணினார். 1994 ஆலயப் பணிகள் நிறைவு செய்து மகா கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த தலம் சத்யபிரத க்ஷேத்திரம் எனப்படுகிறது. பெருமாள் சத்யநாராயணராக விளங்கிட தாயார் சத்யவிரத நாயகியாக அருள் பாலிக்கிறார். கருவறை விமானம் சத்திய சங்கல்ப விமானம் எனப்படுகிறது. அட்டாட்சர மந்திரம் எனப்படும் 8 எழுத்து மந்திரம் பொறிக்கப்பட்ட 8 இயந்திரங்கள் கோவிலிலே பிரதிஷ்டை செய்ய பெற்றுள்ளன. பெருமாளை சுற்றிலும் அஷ்டதிக்பாலர்கள் உள்ளனர். இந்த தலத்தில் ராகு கேதுவுக்கு இடையில் மற்ற கிரகங்கள் அமைந்திருப்பது தனி சிறப்பாகும். எனவே இங்கு வழிபட்டால் காலசர்ப்ப தோஷம் நீங்குவதாக ஐதீகம். கருடாழ்வார், ஆண்டாள், பஞ்சமுக ஆஞ்சநேயர், ஆழ்வார்கள் சன்னதிகளும் இங்கு உள்ளன. கருடாழ்வார், பஞ்சமுக ஆஞ்சநேயரை அர்ச்சித்து வழிபட்டால் அச்சங்கள் அகலும், ஆயுள் சிறக்கும், கல்வி கலைகளிலே தேர்ச்சியும் பெறலாம். இங்குள்ள சந்தான கோபாலகிருஷ்ணருக்கு ஹோமம் செய்து அவரை கையில் வைத்து கொண்டு வலம் வந்து வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடும் என்பது ஐதீகம். இங்கு உள்ள கண்ணாடி மண்டபத்தில் ஊஞ்சல் உற்சவத்தின் போது பெருமாளும் தாயாரும் ஊஞ்சலாடுவது கண்கொள்ளா காட்சியாகும். அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி, மூலம், பூரம், விசாக நாட்கள், ஆழ்வார்களின் திருநட்சத்திரங்கள் போன்றவை இங்கு சிறப்பு விழா நாட்கள். மேலும் சித்திரையில் உடையவர் விழா, ஆடிப்பூரம், ஆவணியில் பவித்ரோத்சவம், நவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, அனுமத் ஜெயந்தி போன்ற விழாக்களும் இங்கு நடைபெறுகின்றன. நலமும் வளமும் தரும் நங்கநல்லூர் ஸ்ரீ சத்யநாராயண பெருமாளை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.